கிண்டியில் நிகழ்ந்த லாரி விபத்து 3 குடும்பங்களின் கனவுகளையும் எதிர்காலத்தையும் இருட்டடிப்பு செய்திருக்கிறது. விபத்துக்கு 1000 காரணங்களை கூறினாலும் இழப்பு ஈடு செய்ய முடியாதது. குடும்பத்தின் விழுதாக இருப்பால் என நம்பியிருந்த மகளை இழந்து சோகத்தில் தவிக்கிறது திருவொற்றியூரைச் சேர்ந்த சித்ராவின் குடும்பம். கல்லூரிக்கு சென்ற பெண் வீடு திரும்புவார் என எதிர்பார்த்திருந்த சித்ராவின் பெற்றோருக்கு அவர் விபத்தில் உயிரிழந்து விட்டார் என்ற செய்தி மட்டுமே கிடைத்தது. TNPSC தேர்வெழுதி அரசு பணியில் சேர வேண்டும் என்பது சித்ராவின் கனவு. சித்ராவின் கனவு அவருடையதாக மட்டுமல்ல, உணவகத்தில் சப்ளையராக பணிபுரியும் தந்தைக்கும், கற்பூர கம்பெனியில் தினக்கூலியாக பணிபுரியும் தாய்க்கும், 7ஆம் வகுப்பு பயிலும் தங்கைக்கும் தான். தனது குடும்பத்தின் எதிர்காலத்தை எண்ணி கல்லூரிக்கு சென்று வர ஒவ்வொரு நாளும் 50 கிலோமீட்டர் பயணித்திருக்கிறார் சித்ரா. நான் படிக்கும் வரைதான், பிறகு பணிக்கு செல்ல வேண்டாம் என தாய்க்கு ஆறுதல் கூறிய மகளின் இந்த கோர மரணம் யாரையும் கலங்கச் செய்யும். கூலி வேலை செஞ்சு குழந்தைய ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல டிகிரி வரைக்கும் படிக்க வச்சு, அவங்கள ஒரு டிகிரி படிக்க வச்சு நல்லபடியா ஒரு வேலை செஞ்சானா நம்முடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தோம் நன்றி. இந்த நேரத்தில் இது மாதிரி காலைல ஸ்கூல் போன காலேஜ் போன குழந்தை இது மாதிரி உடல் தராங்கன்னா அந்த பெற்றோருடைய எப்படி இருக்கும்? ஒவ்வொரு பெற்றோரும் தான். செல்லம்மாள் கல்லூரியில், மாலை கல்லூரியில் BCom இறுதியாண்டு பயின்று வந்த சித்ரா கடந்த விஜயதசமி அன்றுதான் ஷார்ட் அண்ட் வகுப்பில் சேர்ந்துள்ளார். அமைதியான சிரிப்புடன் வலம் வரும் சித்ராவின் இழப்பு ஈடு செய்ய முடியாதது என்கின்றனர் உடன் பயின்ற மாணவிகள். கிளாஸ்லயே ரொம்ப அமைதியா இருப்பா, எது சொன்னாலும் சிரிச்சுட்டே இருப்பா, நல்லா படிப்பா, ரொம்ப அமைதியான பொண்ணு. கிளாஸ்லயே அவளை மாதிரி யாருமே கிடையாது. நாங்க அவளை ரொம்ப மிஸ் பண்றோம். அவ இல்லாம இப்ப எப்படி கிளாஸ்க்கு போறதுன்னே தெரியல. எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ரொம்ப அமைதியான பொண்ணு, அவளை மாதிரி யாருமே பார்க்கவே முடியாது. எது சொன்னாலும் சரி சிரிச்சுட்டே தான் இருப்பா எப்பயுமே. கல்லூரிக்கு வருவதற்காக சாலையோரம் நடந்து வந்த மாணவிகளுக்கு நேர்ந்த இந்த சம்பவம் அத்தனை மாணவிகளுக்கும் கலக்கத்தை மட்டுமன்றி அச்சத்தையும் ஏற்படுத்தி இருக்கிறது. இந்தியில இருந்து எங்க காலேஜுக்கு வரதுக்கு இல்ல ஒன்னு ஸ்டாப் எங்களுக்கு செல்லமல் நடுவுல இருக்கு, மிடில் இருக்கு, இல்லன்னா சின்னமலையில தான் போய் ஸ்டாப் பண்ணணும். நடுவுல 1.5 கிலோமீட்டர்ஸ் கிட்ட ஸ்டூடெண்ட்ஸ் நடந்து தான் வராங்க. நேரோ பாத்து இத்தனைக்கும் குட்டியான பாதை தான். அந்த பாதையில 145க்கு டே காலேஜ் ரிலீஸ் ஆவாங்க, 145க்கு நாங்க ஈவினிங் காலேஜும் உள்ள போனோம். 2 பேரும் மொத்தமா கிட்டத்தட்ட ஒரு 2500 பேரு கிட்ட நாங்க அந்த குட்டி ரோட்ல நடந்து வரணும். எப்படி இத்தனைக்கும் அந்த பொண்ணுங்க நல்லா ஓரமா தான் நடந்து வந்துட்டு இருக்காங்க. ஆக்சிடென்ட் எதிர்ச்சியா நடந்திருக்கு. பட் ஆனா எங்களுக்கு அங்க இட வசதி கிடையாது. ஸ்டாப் இதே எங்களுக்கு பஸ் ஸ்டாப் எங்க காலேஜ் வாசல்ல இருந்ததுன்னா இந்த பிரச்சனை நடந்திருக்காது. நாங்க எங்க ஃப்ரெண்டே இழந்திருக்க மாட்டோம். கல்லூரி சார்பாக விபத்துகளை தடுக்க நடவடிக்கை எடுக்க அரசுக்கு அனைத்து கோரிக்கைகளும் கொடுக்கப்பட்டுள்ளதாக கல்லூரி முதல்வர் கூறியுள்ளார். MTCலாம் நிறைய அஷ்யூர் பண்ணியிருக்காங்க. காலேஜ்ல கண்டிப்பா பஸ் நிறுத்த வைக்கிறோம். அந்த மாதிரி நாங்க கேட்ட கோரிக்கை எல்லாமே நீங்க பண்ணிருக்காங்க. சிக்னல் போடுறது, ஸ்பீட் பிரேக்கர் போடுறது கொஞ்சம் யோசனை பண்ணணும். ஏன்னா அது ஹைவேஸ்ங்கிறதுனால அது கொஞ்சம் டைம் கொடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. பட் எவ்ரிபடி ஷோயிங் கன்சர்ன். ஆனா இது இன்னொரு தடவை நடக்கவே கூடாது காலேஜ்ல. இட்ஸ் வெரி சேட். ஆயிரக்கணக்கான மாணவிகள் பயிலும் கல்லூரிக்கு அருகில் வேகத்தடை அமைக்கவும், அந்த வழியில் செல்லும் பேருந்துகள் நிற்கவும் பரிசீலிக்க 3 உயிர் பலி அவசியமாகி இருக்கிறது. விபத்து என மிக சாதாரணமாக நாம் கடந்து சென்று விடுகிறோம். ஆனால் அந்த விபத்தில் ஏற்படும் உயிர் பலியின் பின்னால் ஒரு குடும்பத்தின் எதிர்காலம் இருண்டு விடுகிறது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சிவகுமாருடன் அபிநயா.